நண்பர்களே, இன்றைய கதைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன் நீங்கள் எங்கள் வீடியோக்களை எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். என் பெயர் திவ்யா. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவள். என் தந்தை ஒரு கூலி தொழிலாளி. நான் அவருடைய ஒரே மகள். என் தந்தை ஏழையாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் என் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றினார். நான் என் தந்தையின் குடிசை வீட்டில் வசித்தாலும் நான் ஒரு ராணியைப் போல வாழ்ந்தேன். என் ஒவ்வொரு பிடிவாதமும் நிறைவேற்றப்பட்டது. ஒருநாள் இரவு தந்தை வேலையிலிருந்து வீட்டிற்கு வந்தபோது அவருடைய முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. அவர் கையில் ஒரு மிட்டாய் பெட்டியிருந்தது. அவர் என்னை அழைத்தார். திவ்யா மகளே, இங்கே பார், உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று. நான் புன்னகையுடன் அவரிடம் சென்றேன். இந்த மிட்டாய் எதற்காக என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் உனக்கு என் நண்பனின் மகனுடன் திருமண நிச்சயம் செய்துவிட்டேன் என்றார். நான் அழுது கொண்டே, உங்களை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் என்று கூறினேன். மகளே, ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்கும், நீயும் திருமணம் செய்து கொண்டு உன் வீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்று என் தலையை அன்புடன் வருடிக் கொடுத்து எனக்கு புரிய வைத்தார். சில நாட்களுக்குப் பிறகு என் தந்தையின் நண்பரின் மகனுடன் எனக்கு திருமணம் நடந்தது. அவர் பெயர் ராகுல். அவர் ஒரு படித்த மற்றும் புத்திசாலி இளைஞன். அவர்கள் எங்களிடம் வரதட்சணை கூட வாங்கவில்லை, ஏனென்றால் அவர்கள் எங்கள் வீட்டின் நிலைமையை நன்றாக புரிந்து கொண்டார்கள். நான் ஏழையாக இருந்தாலும் நான் மிகவும் அழகாகவும் படித்தவளாகவும் இருந்தேன். அதனால்தான் எனக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் நடந்தது. ராகுலிடம் எல்லாம் இருந்தது. சொந்த வீடு, கார்கள், பணம், செல்வம், புகழ் என அனைத்தும் இருந்தது. இவ்வளவு நல்ல வீட்டில் எனக்கு திருமணம் நடக்கும் என்று நான் என் கனவிலும் நினைத்ததில்லை. திருமணத்தின் முதல் இரவில் நான் ராகுலிடம், நான் ஏழ்மையான வீட்டுப்பெண், எனக்கு இவ்வளவு பெரிய வீட்டின் நடைமுறைகள் தெரியாது என்று கூறினேன். அதற்கு அவர் புன்னகையுடன், நீ எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய இந்த எளிமையும் அழகுமே எனக்கெல்லாம். நீ எனக்காக மட்டும் இருந்தால் போதும் என்று பதிலளித்தார். எனக்கு திருமணமாகி 2 ஆண்டுகளுக்குப் பிறகு என் தந்தை காலமானார். தந்தையின் மரணம் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் இத்தனையிலும் ராகுல் எனக்கு பக்கபலமாக இருந்தார். மெல்ல மெல்ல காலம் கடந்தது. திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் ராகுல் என்னை எப்படி கவனித்துக் கொண்டாரோ இன்றும் அப்படியே கவனித்துக் கொள்கிறார். வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்ததால் நான் அதிக வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ராகுல் என்னை இமை போல பாதுகாத்தார். இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு போல இருந்தது. எங்களுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் எங்கள் இருவருக்கும் இடையே அன்பு சற்றும் குறையவில்லை. எனக்கு குழந்தையில்லாத குறையை உணர்ந்தேன். மக்களின் பேச்சைக் கேட்டு அழுவேன். நான் ராகுலிடம் சொல்வேன், ராகுல், எனக்கு பயமாக இருக்கிறது. திருமணமாகி 7 வருடம் ஆகிவிட்டது. எல்லா மருத்துவர்களிடமும் காட்டிவிட்டோம், ஆனால் எந்த பயனும் இல்லை என்று. அவர் என் கண்ணீரை துடைத்துவிட்டு, மக்களின் பேச்சை கவனிக்காதே. குழந்தை இல்லை என்பதற்காக நீ என்னை விட்டு பிரிந்து விடுவாயா என்ன என்றார். ராகுல், நீ ஏன் இப்படி பேசுகிறாய் என்று கேட்டேன். இறைவன் நாடும்போது குழந்தையும் பிறக்கும். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று என் கையை பிடித்து எனக்கு புரிய வைத்தார். ஒரு நாள் நாங்கள் இருவரும் வெளியே சாப்பிட்டுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தோம். மழை பெய்து கொண்டிருந்தது. சாலை முழுவதும் ஈரமாக இருந்தது. ராகுல் காரை வேகமாக ஓட்டிக் கொண்டிருந்தார். எதிரே ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது. அது இரவு நேரம். எங்கள் கார் அந்த லாரியின் மீது மோதியது. ஒரு பெரிய சத்தம் கேட்டது. கண்ணாடி உடையும் சத்தம் எனக்கு பலமாக கேட்டது. அதன் பிறகு எனக்கு எதுவுமே ஞாபகமில்லை. நான் கண் விழித்தபோது ஒரு மருத்துவமனையில் இருந்தேன். என் முழு உலகமும் ஒரு நொடியில் முடிந்துவிட்டது போல் எனக்கு தோன்றியது. என்னைச் சுற்றி இருள் மட்டுமே இருந்தது. நான் கண்களை திறந்தும் மூடியும் பார்த்தேன், ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு எதுவுமே தெரியவில்லை. யாரோ என் கண்களிலிருந்து ஒளியை பறித்துவிட்டது போல் இருந்தது. என் இதயம் மிக வேகமாக துடித்தது. எனக்குள் ஒரு விசித்திரமான பயம் ஏற்பட்டது. நான் பதற்றமடைந்து ராகுலை திரும்ப திரும்ப அழைத்தேன். ராகுல், ராகுல், நீ எங்கே இருக்கிறாய்? எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று கத்தினேன். ஆனால் என் குரல் காற்றில் எங்கோ தொலைந்து போவது போல் இருந்தது. அப்போது திடீரென்று எனக்கு அருகில் சில அசைவுகள் தெரிந்தன. 2 செவிலியர்கள் என்னிடம் வந்து என்னை பிடித்து மீண்டும் படுக்கையில் கிடத்தினார்கள். அவர்கள் மிகவும் அன்புடன், அமைதியாக இரு. உன் உடல்நிலை இப்போது சரியாக இல்லை. நீ மருத்துவமனையில் இருக்கிறாய், உனக்கு ஓய்வு தேவை. உன் கணவருக்கும் சில காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அவர் அடுத்த அறையில் இருக்கிறார். சிறிது நேரத்தில் உன்னை பார்க்க வருவார் என்று கூறினார்கள். அவர்கள் சொன்னதைக் கேட்டதும் எனக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் என் இதயத்தின் பயம் இன்னும் குறையவில்லை. நான் ராகுலை சந்திக்க காத்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து ஒரு மருத்துவர் என்னிடம் வந்தார். அவர் குரல் மிகவும் தீவிரமாக இருந்தது. அவர் மெதுவாக, மிகவும் வருத்தத்துடன் இதைச் சொல்கிறோம். இந்த விபத்தில் உங்கள் கண்பார்வை பறிபோய்விட்டது. இனி ஒருபோதும் அது திரும்ப வராது என்றார். அவர் சொன்னதைக் கேட்டதும் என் உடலில் உயிர் இல்லாதது போல் உணர்ந்தேன். நான் அப்படியே உறைந்து போனேன். எனக்கு என்ன செய்வது, என்ன சொல்வது என்று புரியவில்லை. நான் அப்படியே மௌனமாகிவிட்டேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது.
ஆனால் அவற்றைக் கூட என்னால் உணர முடியவில்லை. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு என்றும் இப்போது நான் விழித்துக் கொள்வேன் என்றும் எனக்கு தோன்றியது. ஆனால் இது கனவல்ல. இது என் உண்மையாகிவிட்டது. என்னால் இப்போது எதையுமே பார்க்க முடியவில்லை. என் இதயம் உடைந்துவிட்டது. நான் உள்ளுக்குள் சிதைந்து போயிருந்தேன். அப்போது ராகுலின் குரல் எனக்கு கேட்டது. நான் உடனே அவனை நோக்கி கைகளை நீட்டி, ராகுல், நீ வந்துவிட்டாயா? நான் மிகவும் பயந்துவிட்டேன். எனக்கு எதுவும் தெரியவில்லை. நீ நலமாக இருக்கிறாயல்லவா என்று கேட்டேன். அவன் என் கையை பிடித்துக்கொண்டு, ஆமாம், நான் இங்கேதான் இருக்கிறேன். நீ கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்றான். ஆனால் அவனுடைய வார்த்தைகளில் முன்பிருந்த அந்த நெருக்கம் இல்லை. அவனுடைய குரலில் அந்த அன்பு கலந்த கதகதப்பு இல்லை. அவன் ஏதோ கடமைக்காக செய்வது போலவே இருந்தது. ஒருவேளை இந்த விபத்தால் அவனும் மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறான். அதனால்தான் இப்படி தோன்றுகிறது என்று எனக்கு தோன்றியது. நானே எனக்குள் சமாதானம் செய்து கொண்டேன். ஆனால் மெல்ல மெல்ல நாட்கள் நகரத் தொடங்கின. இப்போது எதுவும் முன்பைப் போல இல்லை என்பதை நான் உணரத் தொடங்கினேன். ராகுல் இப்போது என்னிடம் வருவது குறைந்துவிட்டது. முன்னெல்லாம் அவன் எப்போதும் என்னுடனேயே இருப்பான். என்னுடைய ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் கவனித்துக் கொள்வான். ஆனால் இப்போது வாரத்திற்கு ஒருமுறை வருகிறான். வந்தவுடன் சீக்கிரமே கிளம்பி விடுகிறான். நான் தினமும் அவனுக்காக காத்துக் கொண்டிருப்பேன். அவனுடைய காலடி சத்தத்தை கேட்பதற்காக ஏங்குவேன். ஆனால் அவன் வருவதில்லை. இப்போது மருத்துவமனையின் செவிலியர்களும் பேசத் தொடங்கிவிட்டார்கள். தெரியவில்லை, இந்த குருட்டுப்பெண் எப்போது இங்கிருந்து போவாளோ? இவளுடைய கணவன் கூட இவளை பார்க்க வருவதில்லை என்று அவர்களுக்குள் பேசிக்கொள்வார்கள். அவர்களின் பேச்சைக் கேட்டு என் இதயம் மேலும் உடைந்து போனது. நான் மௌனமாக அனைத்தையும் சகித்துக் கொண்டிருந்தேன். என்னிடம் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. எனக்கு என்று யாரும் இல்லை. ராகுல் மட்டும்தான் இருந்தான். இப்போது அவனும் என்னிடமிருந்து தூரமாக போய்க் கொண்டிருந்தான். பிறகு ஒரு நாள் அவன் என்னிடம் வந்தான். நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஒருவேளை இப்போது எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அவனுடைய அடுத்த பேச்சு என் உலகத்தையே அழித்துவிட்டது. அவன் என் கையில் சில காகிதங்களை கொடுத்து, இந்தா, இதில் கையெழுத்து போடு என்றான். எனக்கு புரியவில்லை. இது என்ன என்று கேட்டேன். அதற்கு அவன், இது விவாகரத்து பத்திரம். இனி நம் உறவு முடிந்துவிட்டது என்றான். இதை கேட்டவுடன் நான் சிலையாகிப் போனேன். என் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. நான் அழுது கொண்டே கேட்டேன், ராகுல், நீ என்ன பேசுகிறாய்? நாம் ஒன்றாக வாழவும் சாகவும் சத்தியம் செய்தோம். நாம் திருமணத்திற்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. நீ என்னை இந்த நிலையில் விட்டுவிட்டுப் போகிறாயா என்று. அவன் மிகவும் அலட்சியமாக, உன்னுடைய அழகைப் பார்த்துதான் நான் உன்னை நேசித்தேன். ஆனால் இப்போது நீ ஒரு சுமையாகிவிட்டாய், என்னால் பாரத்தை தூக்க முடியாது என்றான். அவனுடைய இந்த வார்த்தை என் இதயத்தில் அம்பை போல தைத்தது. இப்படிச் செய்யாதே, நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று நான் மீண்டும் மீண்டும் அவனிடம் கெஞ்சினேன். ஆனால் அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை. அவன் பலவந்தமாக என் கையில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு பின்னால் திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து சென்றுவிட்டான். அன்று நான் முழுமையாக உடைந்து போனேன். என்னிடம் இப்போது யாரும் இல்லை. நான் தனிமையாகிவிட்டேன். சில நாட்களுக்குப் பிறகு எனக்கு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப அனுமதி கிடைத்தது. ஆனால் இப்போது நான் எங்கே போவேன்? என் தாய் தந்தை முன்பே இந்த உலகத்தில் இல்லை. இப்போது என் கணவனும் என்னை விட்டுச் சென்றுவிட்டான். நான் முற்றிலும் ஆதரவற்றவள் ஆகிவிட்டேன். நான் மருத்துவமனைக்கு வெளியே ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். எங்கே போவது, என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அப்போது திடீரென்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அவள் மிகவும் மென்மையாக, என்னவாயிற்று சகோதரி, நீ ஏன் இங்கே இப்படி அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்டாள். அவனுடைய குரலில் ஒரு நெருக்கம் இருந்தது. நான் அழுது கொண்டே அவளிடம் என் முழு கதையையும் சொன்னேன். எனக்கு எப்படி விபத்து நடந்தது, என் கண்பார்வை எப்படி போனது, என் கணவன் என்னை எப்படி கைவிட்டான் என்பதையெல்லாம் சொன்னேன். அவள் என் பேச்சை கவனித்து கேட்டுவிட்டு பிறகு மிகவும் அன்புடன், நீ கவலைப்படாதே, இங்கே அருகில் ஒரு ஆசிரமம் இருக்கிறது. அங்கே ஒரு பெண்மணி இருக்கிறார். அவர் உன்னைப் போன்ற ஆதரவற்ற பெண்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். அவர் பெயர் சுனைனா. உனக்கு விருப்பம் என்றால் நான் உன்னை அங்கே அழைத்து செல்கிறேன் என்றாள். அவளுடைய பேச்சைக் கேட்டதும் எனக்கு ஒரு சிறு நம்பிக்கை பிறந்தது. நான் அவள் கையை பிடித்துக்கொண்டு மெதுவாக, ஆம், என்னை அங்கே அழைத்துச் செல். எனக்கு இப்போது வேறு வழி இல்லை என்றேன். அன்றுதான் முதல் முறையாக என் வாழ்க்கை இன்னும் முழுமையாக முடிந்துவிடவில்லை என்று எனக்கு தோன்றியது. ஒருவேளை எனக்காக இன்னும் எங்கோ ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது என்று தோன்றியது. அந்த அந்நிய பெண் என்னை எங்கே கொண்டு வந்துவிட்டாளோ அதே ஆசிரமத்தில் நான் இப்போது வசிக்கத் தொடங்கினேன். அன்று அவள் என்னை அங்கே அழைத்துச் செல்லவில்லை என்றால் ஒருவேளை நான் சாலையிலேயே எங்காவது அமர்ந்து அழுது கொண்டிருப்பேன். என் வாழ்க்கையை எப்படி முன்னோக்கி நகர்த்துவது என்று கூட எனக்கு தெரிந்திருக்காது. ஆனால் அந்த ஆசிரமத்தில் கால் வைத்தவுடன் என் உடைந்த வாழ்க்கைக்கு ஒரு சிறு ஆதரவு கிடைத்தது போல இருந்தது. அந்தப் பெண் என்னை சுனைனா மேடத்திடம் அறிமுகப்படுத்தியபோது அவர் என்னிடம் எதையும் கேட்காமல் என் தலையில் கை வைத்து, இப்போது நீ இங்கே பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ கவலைப்படாதே. உனக்கு நடந்தது மிகவும் கொடுமையானது.
ஆனால் இனி நீ பயப்படத் தேவையில்லை. உனக்கு தங்க இடம் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கிறோம் என்றார். அவருடைய குரலில் அவ்வளவு பாசமிருந்தது, என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் நான் அழுதுவிட்டேன். அவர் என்னை தேற்றினார். என்னை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்று படுக்க வைத்தார். இனி எல்லாம் சரியாகிவிடும் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார். மெல்ல மெல்ல எனக்கு புரிந்தது, அவர் வெறும் வார்த்தைகள் மட்டும் சொல்லவில்லை, மாறாக எங்காவது உடைந்து தவித்துக் கொண்டு வந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவர் உண்மையான ஆதரவாக இருந்தார். அந்த ஆசிரமத்தில் என்னைப் போன்ற பல பெண்கள் இருந்தார்கள். சிலர் குடும்பத்தாரால் கைவிடப்பட்டவர்கள், சிலர் கணவனால் சித்திரவதை செய்யப்பட்டவர்கள். ஒருத்தி வரதட்சணைக்காக வெளியேற்றப்பட்டிருந்தாள், மற்றொருத்தி கட்டாயத்தின் பேரில் அனைத்தையும் விட்டுவிட்டு இங்கே வந்திருந்தாள். நானும் அவர்களில் ஒருத்திதான். வித்தியாசம் என்னவென்றால், நான் என் கண்பார்வையை இழந்திருந்தேன், அதனுடன் என் முழு உலகத்தையும் இழந்தது போல உணர்ந்தேன். ஆனால் அந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்தபோது மனிதன் வெறும் கண்களால் மட்டும் வாழ்வதில்லை, தைரியத்தால்தான் வாழ்கிறான் என்பது எனக்கு மெல்ல புரியத் தொடங்கியது. ஆரம்ப நாட்கள் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தன. எனக்கு எதுவுமே தெரியவில்லை. நான் ஒவ்வொன்றுக்கும் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. எழுவதற்கும் உட்காருவதற்கும் நடப்பதற்கும் கூட எனக்கு பயமாக இருந்தது. இரவு நேரங்களில் என் பயம் இன்னும் அதிகமாகும். ஏனென்றால் இருட்டு எனக்கு இன்னும் ஆழமாக தெரிந்தது. பல இரவுகள் என்னால் தூங்க முடியவில்லை. அப்படியே அமைதியாக படுத்துக்கொண்டு என் பழைய நாட்களை நினைத்துக் கொண்டிருப்பேன். ராகுல் பேசிய வார்த்தைகள் நினைவுக்கு வரும். நாங்கள் ஒன்றாக கழித்த நேரங்கள் நினைவுக்கு வரும். பிறகு அவன் எனக்கு விவாகரத்து பத்திரங்களை நீட்டியபோது அவனிடமிருந்து அந்த தயவற்ற முகம் என் கண் முன்னே வரும். யாராவது ஒரு நொடியில் என்னை கைவிடும் அளவுக்கு நான் உண்மையில் அவ்வளவு பயனற்றவளாக போய்விட்டேனா என்று எனக்கு தோன்றும். ஆனால் ஒருவேளை இது என் தலைவிதி அல்லது நான் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்வேன். அந்த ஆசிரமத்துப் பெண்கள் சில நேரங்களில் என்னைப் பற்றி பேசிக்கொள்வார்கள். என் கதையில் வேறு ஏதோ மறைந்திருப்பதாக அவர்களுக்கு தோன்றியது. வெறும் கண்பார்வை போனதற்காக எந்த மனிதனும் 7 ஆண்டு கால உறவை முறிக்க மாட்டான். நிச்சயம் வேறு ஏதோ விஷயம் இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்களின் பேச்சைக் கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருவரிடமும் விளக்கமளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பிறகு நினைத்தேன். ஒருநாள் நான் வெளிப்படையாகவே கூறிவிட்டேன், நான் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. உண்மை என்னவென்று எனக்கு தெரியும், அதுவே போதும். இவ்வளவு சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து சென்றுவிட்டேன். ஆனால் உள்ளுக்குள் நான் உடைந்து போவேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்பதே இல்லை. நான் மிகவும் தனிமையாக உணர்ந்தேன். ஆனால் சுனைனா மேடம், ராணா மேடம் போன்றவர்கள் எனக்கு துணையாகவும் தைரியமாகவும் இருந்தார்கள். ராணா மேடம் குறிப்பாக என் மீது அதிக அக்கறை காட்டினார். அவர் எனக்கு சரியான நேரத்திற்கு உணவு வழங்குவார், மருந்துகளை கவனித்துக் கொள்வார். நான் சோகமாக இருக்கும்போதெல்லாம் என்னருகில் அமர்ந்து என்னுடன் பேசுவார். ஒரு இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. நான் விழித்திருந்து என் மனதிற்குள் என்னென்னவோ எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்போது ராணா மேடம் என்னிடம் வந்து மெதுவாக அழைத்தார். திவ்யா, நீ இன்னும் தூங்கவில்லையா என்று. அவர் என் தலையை வருடிவிட்டுச் சொன்னார். இப்படி இருந்தால் உன்னை நீயே இன்னும் பலவீனப்படுத்திக் கொள்வாய். நீ தூங்க வேண்டும். உன் உடலை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். உன் துயரம் மிகப்பெரியது என்று எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நீ தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடாது. அவருடைய பேச்சைக் கேட்டு எனக்கு சற்று நிம்மதி கிடைத்தது. ஆனால் அப்போதும் தூக்கம் வரவில்லை. நான் கண்களை மூடிக்கொண்டு படுத்துக்கொண்டேன். என் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன். நான் மீண்டும் வாழ்வதற்கு ஒரு காரணம் கிடைக்கும்படி ஏதாவது நடக்க வேண்டும் என்று வேண்டினேன். சில நாட்களுக்குப் பிறகு எனக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தபோது மருத்துவர் எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்தார். நான் சரியாக சிகிச்சை பெற்று சரியான நேரத்தில் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் என் கண்பார்வை மீண்டும் வரக்கூடும் என்று அவர் கூறினார். இதைக் கேட்டதும் எனக்குள் ஒரு புதிய உயிர் வந்தது போல இருந்தது. என் இருட்டில் யாரோ ஒரு சிறிய விளக்கை ஏற்றியது போல் உணர்ந்தேன். நான் தோல்வியடைய மாட்டேன் என்று அன்றே உறுதி பூண்டேன். தினமும் மருத்துவமனைக்குச் செல்ல ஆரம்பித்தேன். பரிசோதனைகள் செய்து கொண்டேன், மருந்துகளை உட்கொண்டேன். மெல்ல மெல்ல என் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் நான் மிகவும் பலவீனமாக இருந்தேன். ஆனால் இப்போது எனக்குள் கொஞ்சம் தெம்பு வர ஆரம்பித்தது. என் மனமும் சற்று லேசானது. இப்போது நான் முன்பைப் போல் எப்போதும் அழுது கொண்டிருக்காமல் கொஞ்சம் புன்னகைக்க முயற்சி செய்தேன். ஆசிரம பெண்களுடன் பேச ஆரம்பித்தேன். அவர்களின் கதைகளைக் கேட்டேன். என்னுடைய கதையையும் கொஞ்சம் கொஞ்சமாகச் சொன்னேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை இருக்கிறது என்பதையும் ஒவ்வொரு கதையிலும் வலியும் தைரியமும் கலந்திருக்கிறது என்பதையும் நான் உணர்ந்தேன். யார் அந்த வலியால் உடைந்து போகிறார்கள், யார் அதனுடன் போராடி முன்னேறுகிறார்கள் என்பதுதான் வித்தியாசம். நான் உடைந்து போகிறவர்களில் ஒருத்தி அல்ல என்று நான் முடிவெடுத்தேன். நான் போராடுபவர்களில் ஒருத்தி. இப்போது ஒவ்வொரு நாளும் என்னை இன்னும் கொஞ்சம் வலிமையாக்கிக் கொள்ள முயற்சி செய்தேன். என் கண்பார்வை முழுமையாக திரும்பினாலும் திரும்பாவிட்டாலும் என் வாழ்க்கையை இப்படியே இருட்டில் விட்டுவிட முடியாது என்று எனக்குள்ளே சொல்லிக்கொண்டேன். நான் முன்னோக்கிச் செல்ல வேண்டும். நான் வாழ வேண்டும். எனக்கென ஒரு புதிய பாதையை உருவாக்க வேண்டும்.
மெல்ல மெல்ல எனக்குள் ஒரு தன்னம்பிக்கை வரத் தொடங்கியது. இறைவன் எனக்கு செய்ததில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று எனக்கு தோன்ற ஆரம்பித்தது. ஒருவேளை அவர் எனக்கு எதையாவது கற்றுக் கொடுக்க விரும்பியிருக்கலாம். இப்போது நான் அந்த பாடத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கினேன். என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. ஆனால் இப்போது நான் அந்த மாற்றத்தைக் கண்டு பயப்படவில்லை. மாறாக அதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்தேன். இதுவே என் புதிய தொடக்கமாக இருந்தது. அந்த இரவுக்குப் பிறகு என் வாழ்க்கை 2 பகுதிகளாக பிரிந்தது போல் இருந்தது. ஒரு பகுதி இறைவன் என் மீது கருணை காட்டி என் கண்பார்வையை மீண்டும் கொடுத்ததாக நான் உணர்ந்தது. மற்றொன்று என்னால் மறக்க முடியாத அந்த விபத்து நடந்த பகுதி. அன்று எனக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டபோது அது ஒரு சாதாரண வலி என்றுதான் நினைத்தேன். ஆனால் மெல்ல மெல்ல அந்த வலி அதிகரித்தது. என் தலை வெடித்துவிடும் போல எனக்கு தோன்றியது. நான் பயந்து போய் உடனே பரிசோதனைக்காகச் சென்றேன். மருத்துவர் என்னை பார்த்து சில சோதனைகளைச் செய்தார். பிறகு மருந்து கொடுத்தார். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது? எனக்கு எதுவும் நினைவில்லை. திடீரென்று எல்லாம் கருப்பாக மாறியது. நான் மயக்கமடைந்தேன் என்பது மட்டும்தான் எனக்கு நினைவிருக்கிறது. எனக்கு நினைவு திரும்பிய போது முதலில் நான் எங்கே இருக்கிறேன் என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நான் மெதுவாக என் கண்களை திறந்தேன். அந்த நொடிகளை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. ஏனென்றால் அன்று எனக்கு எல்லாம் தெளிவாக தெரிந்தது. அறையின் கூரை, சுவர்கள், மருத்துவரின் முகம் என அனைத்தும் தெரிந்தது. நான் ஏதோ கனவு காண்கிறேனோ என்று எனக்கு தோன்றியது. இது ஏமாற்றமா என்று பார்ப்பதற்காக நான் என் கண்களை மீண்டும் மீண்டும் இமைத்துப் பார்த்தேன். ஆனால் இல்லை, இது உண்மைதான். என் கண்பார்வை மீண்டும் வந்துவிட்டது. நான் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டேன். என் குரலைக் கேட்டு மருத்துவர்களும் செவிலியர்களும் கூட வியப்படைந்தார்கள். ஏனென்றால் என்னால் இனி ஒருபோதும் பார்க்க முடியாது என்று அவர்கள் திட்டவட்டமாகச் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இறைவனுக்கு வேறு ஏதோ விருப்பம் இருந்திருக்கிறது. அந்த நொடியில் தொலைந்து போன என் உலகம் எனக்கு மீண்டும் கிடைத்துவிட்டது போல் உணர்ந்தேன். நான் அழுது கொண்டிருந்தேன். ஆனால் இந்த முறை என் கண்ணீர் துக்கத்தினால் வந்ததல்ல, மகிழ்ச்சியினால் வந்தவை. இறைவன் எனக்கு இவ்வளவு பெரிய கருணை காட்டியதற்காக நான் மீண்டும் மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அன்று மாலை வரை நான் அதே மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தேன். பிறகு இரவு ஆனது. நான் ஆசிரமத்திற்கு திரும்பினேன். நான் என் மகிழ்ச்சியை எல்லோரிடமும் சொல்ல விரும்பினேன். ஆனால் நான் அங்கு சென்றபோது அனைவரும் தூங்கிவிட்டார்கள். அதனால் காலையில் எல்லோரிடமும் சொல்லலாம் என்று நினைத்து அமைதியாக என் அறைக்குச் சென்றேன். நான் கட்டிலில் படுத்துக்கொண்டேன். ஆனால் என் கண்களில் உறக்கமில்லை. மீண்டும் இருள் சூழ்ந்துவிடுமோ என்ற பயத்தில் நான் மீண்டும் மீண்டும் கண்களைத் திறந்து அறையை பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. மனதில் ஒரு விசித்திரமான பதற்றமும் இருந்தது. அப்போது திடீரென்று ஆசிரமம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சுற்றிலும் இருள் சூழ்ந்தது. முதலில் இது வெறும் மின்சாரத் தடை என்றுதான் நினைத்தேன். ஆனால் பிறகு என் அறையின் கதவு மெதுவாகத் திறந்தது. என் மூச்சு வேகம் எடுத்தது. நான் பயத்துடன் யார் அது என்று கேட்டேன். ஆனால் பதில் எதுவும் வரவில்லை. அறையில் மயான அமைதி நிலவியது. அந்த அமைதியில் என் இதயத் துடிப்பு எனக்கு மிக சத்தமாக கேட்டது. அப்போது திடீரென்று யாரோ என் கையை பலமாக பிடித்துக் கொண்டனர். நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் என்னை விடுவித்துக் கொள்ள முயன்றேன். சத்தமாக கத்த நினைத்தேன். ஆனால் அவர் உடனே என் வாயை மூடிவிட்டார். என் குரல் என் தொண்டையிலேயே தங்கிவிட்டது. நான் முழு பலத்துடன் அவரிடம் போராட முயன்றேன். ஆனால் அவர் என்னைவிட அதிக பலசாலி. அவர் எனக்கு சிறு வாய்ப்பை கூட கொடுக்கவில்லை. நான் அழுது கொண்டிருந்தேன். அவரிடம் கெஞ்சினேன். என்னை விட்டுவிடுமாறு கூறினேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. அந்த நேரத்தில் நான் இப்பதான் வெளியே வந்த அதே இருளுக்குள் மீண்டும் தள்ளப்பட்டது போல் உணர்ந்தேன். நான் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தேன். என் ஆன்மா அலறுவது போல் இருந்தது. ஆனால் என் குரல் வெளியே வரவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் என்னை அங்கேயே விட்டுவிட்டுச் சென்றுவிட்டார். அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. ஆனால் எனக்குள் ஒரு சூறாவளி வீசிக்கொண்டிருந்தது. நான் அங்கேயே அமர்ந்துவிட்டேன். என் கைகள் நடுங்கின. என் உடல் முழுவதும் நடுங்கியது. என்னால் என்னை தேற்றிக்கொள்ள முடியவில்லை. நான் சத்தமாக அழத் தொடங்கினேன். எனக்கு என்ன நடந்தது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு முன்புதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் உணர்ந்தேன். இப்போது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வலியை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். அன்று இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. நான் அழுது கொண்டே இருந்தேன். என்னை நானே தேற்றிக்கொள்ள முயன்றேன். இப்போது நான் என்ன செய்வேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். எல்லோரிடமும் சென்று உண்மையைச் சொல்லிவிட வேண்டும் என்று என் இதயம் சொன்னது. ஆனால் என் மூளை என்னை தடுத்தது. அந்த மனிதனின் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. அவரை எனக்கு தெரியாது. நான் யாரிடமாவது சொன்னால் ஒருவேளை யாரும் என் பேச்சை நம்ப மாட்டார்கள். ஒருவேளை யாராவது என்னையே குற்றவாளியாக ஆக்கிவிட்டால் நான் எங்கே போவேன்? நான் ஏற்கனவே பெரும் சிரமத்திற்குப் பிறகுதான் இந்த ஆசிரமத்தை அடைந்திருந்தேன். இங்கிருந்து நான் வெளியேற்றப்பட்டால் செல்வதற்கு எனக்கு வேறு இடமே இருக்காது. அதனால் நான் மௌனமாக இருக்க முடிவு செய்தேன். ஆனால் இந்த மௌனம் எனக்கு மிகவும் பாரமாக இருந்தது. அது என்னை உள்ளுக்குள் அரித்துக் கொண்டிருந்தது. மறுநாள் காலை நான் காலை உணவிற்காகச் சென்றபோது எல்லாம் சாதாரணமாக இருந்தது. மக்கள் சிரித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள்.
எதுவுமே நடக்காதது போல. ஆனால் எனக்குள் எல்லாம் சிதறிப் போயிருந்தது. இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்ததால் என் கண்கள் வீங்கியிருந்தன. அப்போது யாரோ என்னிடம் கேட்டார்கள், என்னவாயிற்று? நீ சரியாக தெரியவில்லை. நீ தூங்கவில்லையா என்று. நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, தலைவலி இருந்ததால் தூக்கம் வரவில்லை என்று கூறினேன். என் முகத்தை பார்த்து என் வலியை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நான் நினைத்தேன். அப்போது சுனைனா மேடம் என்னிடம் வந்தார். அவர் என்னை உற்று நோக்கிவிட்டு, உன் உடல்நிலை சரியாக இல்லை போல் தெரிகிறது என்றார். அவர் என் தலையில் கை வைத்தபோது எனக்கு கடுமையான காய்ச்சல் இருப்பதை அவர் உணர்ந்தார். அவர் உடனே என்னை ஓய்வெடுக்க அனுப்பிவிட்டு மருத்துவரிடம் காட்டச் சொன்னார். நான் அங்கு சென்று மருந்து சாப்பிட்டேன். ஆனால் என் மனப்பயமும் வலியும் எந்த மருந்தாலும் சரியாகவில்லை. அன்றே என் கண்பார்வை மீண்டும் வந்துவிட்டதை மருத்துவர் அனைவருக்கும் தெரிவித்தார். இதைக் கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். அனைவரும் எனக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அதே ஒளியுடன் எனக்குள் ஒரு ஆழமான இருளும் வந்துவிட்டதை அவர்கள் அறியவில்லை. அதை என்னால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. நான் அனைவர் முன்னிலையிலும் புன்னகைக்க முயற்சி செய்தேன். ஆனால் உள்ளுக்குள் ஒவ்வொரு நொடியும் உடைந்து கொண்டிருந்தேன். நான் யாரிடம் பேசுவது, என் கதையை எப்படிச் சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. உண்மையைச் சொன்னால் ஒருவேளை மக்கள் என்மீதே கேள்வி எழுப்புவார்கள். மௌனமாக இருந்தால் இந்த வலி என்னை உள்ளுக்குள் அழித்துவிடும். ஒவ்வொரு பாதையும் என்னை பயமுறுத்தும் ஒரு இடத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன். அந்த நாளுக்குப் பிறகு என் வாழ்க்கை மாறிவிட்டது. இப்போது நான் அனைவரையும் கண்டு பயப்பட ஆரம்பித்தேன். இரவு வந்தாலே என் இதயம் பதறத் தொடங்கும். என்னால் தூங்க முடியவில்லை. ஒவ்வொரு சத்தத்தை கேட்டாலும் எனக்கு பயமாக இருந்தது. ஆனாலும் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றேன். ஏனென்றால் இப்போது என்னிடம் தைரியத்தைத் தவிர வேறு வழியில்லை. நான் உடைந்து போனால் மீண்டும் என்னால் மீண்டு வர முடியாது என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் எனக்குள் இருக்கும் பலத்தை இறுகப் பற்றிக் கொண்டு, என்ன நடந்தாலும் நான் தோல்வியடைய மாட்டேன் என்று எனக்குள்ளே சபதம் செய்தேன். இந்த வலியுடனும் வாழப் பழகிக் கொள்வேன். ஒரு நாள் இந்த பயத்திலிருந்து வெளியே வந்து என்னால் மீண்டும் சுதந்திரமாக வாழ முடியும். இன்றைய நாளும் மற்ற நாட்களைப் போலவே தொடங்கியது. ஆனால் இந்த நாள் எனக்குள் ஒரு புதிய சலனத்தை ஏற்படுத்தும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சுனைனா மேடத்தின் குழந்தைகள் வரவிருந்ததால் ஆசிரமத்தில் காலையிலிருந்தே கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது. நீண்ட காலத்திற்குப் பிறகு அவரது மகனும் மகளும் அவரை பார்க்க வருகிறார்கள் என்று அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நானும் என் வேலையில் மூழ்கியிருந்தேன். ஆனால் தனக்கு நெருக்கமானவர்கள் யாராவது பார்க்க வரும்போது எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்து உள்ளுக்குள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் இருவரும் வந்தனர். அனைவரும் அவர்களை சந்தித்துக் கொண்டிருந்தனர். அவர்களும் அனைவரிடமும் மிகுந்த அன்புடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். என் பார்வை சுனைனா மேடத்தின் மகன் மீது விழுந்தபோது நான் ஒரு கணம் அப்படியே உறைந்து நின்றேன். அவனை நான் இதற்கு முன் எங்கோ பார்த்தது போல் எனக்கு தோன்றியது. அவனுடைய முகம் எனக்கு பரிச்சயமானதாக தெரிந்தது. ஆனால் எங்கே பார்த்தேன் என்பது மட்டும் எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை அப்படி தோன்றலாம் என்று மீண்டும் மீண்டும் எனக்குள்ளே சொல்லிக் கொண்டேன். ஆனால் ஏதோ சரியில்லை என்பது போல என் இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை ஏற்பட்டது. அவனுடைய பெயர் விஜய். அவன் அனைவரிடமும் மிகவும் கனிவாக நடந்து கொண்டான். அவன் ஒவ்வொரு பெண்ணின் நலத்தைப் பற்றியும் விசாரித்துக் கொண்டிருந்தான். அவர்களின் தேவைகளை கவனித்துக் கொண்டான். அனைவரும் அவனை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, அவனருகில் நிற்பதற்கு கூட எனக்கு ஒரு விசித்திரமான பயம் ஏற்பட்டது. இல்லை, அப்படி எதுவும் இல்லை என்று எனக்குள்ளே சொல்லிக் கொண்டேன். இருப்பினும் எனக்குள் ஒரு சிறிய பதற்றம் இருந்து கொண்டே இருந்தது. பகல் பொழுது கழிந்தது. அனைவரும் தத்தமது வேலையில் மூழ்கினர். ஆனால் எனக்குள் இருந்த அந்த அமைதியின்மை குறையவில்லை. இதற்கிடையில் சில நாட்களாக என் உடல்நிலையும் சரியாக இருக்கவில்லை. எனக்கு காலை மாலை என வாந்தி வர ஆரம்பித்தது. என் உடல் பாரமாக தோன்றியது. முன்பை போல என்னிடம் தெம்பு இல்லாதது போல் இருந்தது. எனக்கு என்ன நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒருவேளை உடல் பலவீனமாக இருக்கலாம் அல்லது பருவநிலை மாற்றமாக இருக்கலாம் என்று என்னை தேற்ற முயன்றேன். ஆனால் என் இதயம் அதை ஏற்கவில்லை. ஒரு நாள் மாலை நான் என் அறைக்கு சென்று கொண்டிருந்தபோது வழியில் சுனைனா மேடத்தின் குரல் கேட்டது. அவர் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய குரலில் கோபமும் துக்கமும் கலந்திருந்தது. நீ எப்போது உன் செயல்களை திருத்திக் கொள்வாய்? இதுபோன்ற செயல்கள் சரியல்ல என்று உனக்கு நான் எத்தனை முறை புரிய வைப்பது என்று அவர் கூறிக்கொண்டிருந்தார். நீ முன்பும் பல தவறுகளைச் செய்ததால்தான் நான் உன்னை வெளியே அனுப்பி வைத்தேன். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உன் தவறுகளை மறைத்துக் கொண்டிருப்பது என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். நீ இப்போது ஒன்றும் குழந்தை இல்லை. நீ இதை புரிந்து கொண்டு உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய பேச்சைக் கேட்டு என் கால்கள் அங்கேயே உறைந்து நின்றன. அவர் தன் மகனிடம் ஏன் இப்படி பேசுகிறார் என்று நான் வியந்தேன். அவர் இவ்வளவு கவலைப்படும் அளவுக்கு அவன் செய்த தவறுகள் என்ன? என் மனதில் பல கேள்விகள் எழ ஆரம்பித்தன. அப்போது யாரோ என்னை நோக்கி வருவது போல் தோன்றியது. அதனால் நான் விரைவாக என் அறைக்குள் சென்றுவிட்டேன். நீங்கள் கேட்டது போலவே ஒரு வார்த்தை கூட குறையாமல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் என் மனதில் அதே விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. உண்மை என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
விஜயை பார்த்ததும் ஏன் எனக்கு இவ்வளவு விசித்திரமாக தோன்றுகிறது என்பதும் தெரியவில்லை. நான் என் அறைக்குச் சென்று உள்ளே நுழைந்ததும் திடீரென்று எனக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் என்னை கட்டுப்படுத்த முயன்றேன், ஆனால் என் உடல் ஒத்துழைக்கவில்லை. அடுத்த நொடியே நான் தரையில் விழுந்தேன். அந்த நேரத்தில் எனக்குள் பயமும் இருந்தது, குழப்பமும் இருந்தது. என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உணர்வும் இருந்தது. என் வாழ்க்கை மெல்ல மெல்ல ஒரு திருப்பத்தை நோக்கி வருவது போலவும் அங்கிருந்து எல்லாம் மாறப்போவது போலவும் எனக்கு தோன்றியது. இனி எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது கூட எனக்கு தெரியவில்லை. ஏதோ மிகப்பெரியதும் பாரமானதும் என் பங்கிற்கு வரப்போகிறது என்றும், ஒருவேளை நான் அதற்கு இன்னும் தயாராகவில்லை என்றும் மட்டும் என்னால் உணர முடிந்தது. ஆனால் இப்போது நடக்க வேண்டியது நிற்கப் போவதில்லை. என் மூச்சு வேகம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு அறியாத பயத்திற்காக என் இதயம் என்னை தயார்படுத்துவது போல இருந்தது. இன்றைய நாள் மெல்ல மெல்ல மறைந்து இரவாக மாறியிருந்தது. ஆனால் எனக்குள் தொடங்கிய அந்த அமைதியின்மை முடிவதாக தெரியவில்லை. அன்று மாலை நான் என் அறையில் விழுந்தேன். அதன் பிறகு எனக்கு எப்போது நினைவு திரும்பியது என்பது கூட எனக்கு சரியாக தெரியவில்லை. நான் கண் விழித்தபோது வெளியே லேசாக இருட்டியிருந்தது. அறையில் ஒரு மங்கலான ஒளி மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. என் தலை பாரமாக இருந்தது. உடல் மிகவும் பலவீனமாக தெரிந்தது. நான் எழ முயன்றேன். ஆனால் என் கைகளில் தெம்பு இல்லை. சில நொடிகள் நான் அப்படியே படுத்துக்கொண்டு என் சுற்றியிருப்பவற்றை பார்த்தேன். அப்போதுதான் பகலில் நடந்த விஷயங்கள் அனைத்தும் எனக்கு நினைவுக்கு வந்தன. சுனைனா மேடத்தின் மகனின் முகம், அவருடைய விசித்திரமான நடத்தை, பிறகு நான் எதேச்சையாக கேட்ட அந்த பேச்சுக்கள். இவை அனைத்தும் என் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தன. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஏதோ தவறு நடப்பதற்கான உணர்வு என்னை உள்ளுக்குள் அரித்துக் கொண்டிருந்தது. நான் மெதுவாக எழுந்து உட்கார்ந்து என் தலையை பிடித்துக் கொண்டேன். எனக்கு என்ன நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கடந்த சில நாட்களாகவே என் உடல்நிலை சரியில்லை. வாந்தி வந்து கொண்டிருந்தது. உடல் பாரமாக தோன்றியது. இப்போது இந்த தலைச்சுற்றல் மைனஸ் இவை அனைத்தும் என்னை இன்னும் அதிகமாக பயமுறுத்த ஆரம்பித்தன. ஒருவேளை பலவீனத்தின் காரணமாக இதெல்லாம் நடக்கிறது என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றேன். ஆனால் என் இதயத்தின் ஆழத்தில் எங்கோ ஒரு பயம் குடிகொண்டிருந்தது. அது என்னை நிம்மதியாக இருக்கவிடவில்லை. இரவு இன்னும் ஆழமாகியிருந்தது. வெளியில் யாரோ நடக்கும் சத்தம் அவ்வப்போது கேட்டது. ஆனால் மீண்டும் எல்லாம் அமைதியானது. நான் என் படுக்கையில் அமர்ந்து கொண்டு இதெல்லாம் என்ன என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு மீண்டும் மாலையில் கேட்ட சுனைனா மேடத்தின் குரல் நினைவுக்கு வந்தது. அவர் தன் மகனிடம் மிகுந்த கோபத்துடன் பேசிக் கொண்டிருந்தார். நீ எப்போது உன் செயல்களை நிறுத்தப் போகிறாய்? உனக்கு நான் எத்தனை முறை புரிய வைப்பது என்ற அவருடைய வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. இதை கேட்டதும் எனக்குள் ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. ஏனென்றால் ஏன் என்று தெரியவில்லை. இதற்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக எனக்கு திரும்ப திரும்ப தோன்றியது. அப்படி ஒன்றும் இல்லை என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். ஆனால் இதயம் அதை ஏற்கவில்லை. நான் எழுந்து ஜன்னல் அருகே சென்றேன். வெளியே லேசான காற்று வீசிக்கொண்டிருந்தது. மரங்கள் அசைந்தன. தூரத்தில் எங்கோ நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டது. எல்லாம் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் எனக்குள் ஒரு சூறாவளி வீசிக்கொண்டிருந்தது. நான் என் மூச்சை கட்டுப்படுத்த முயன்றேன். அப்போது திடீரென்று என் வயிற்றில் ஒரு லேசான வலி ஏற்பட்டது. நான் பயந்து போய் உடனே என் படுக்கையில் அமர்ந்தேன். என் கை கால்கள் குளிர்ந்து போயின. இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று என்னால் யோசிக்கக்கூட முடியவில்லை. என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் என்னால் அழக்கூட முடியவில்லை. எனக்குள் இருந்த பயம் அவ்வளவு ஆழமாகி என் குரலையே பறித்துவிட்டது போல இருந்தது. நான் மௌனமாக அமர்ந்து என் இதயத் துடிப்பை கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் தண்ணீர் குடித்துவிட்டு என்னை தேற்றிக்கொள்ள முயன்றேன். ஆனால் என் மனம் மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தில் வந்து நின்றது. மைனஸ் விஜயின் முகம் எனக்கு ஏன் இவ்வளவு பரிச்சயமானதாக தெரிகிறது? நான் அவனை முதல் முறைதான் பார்த்தேன். அப்படியிருந்தும் அவனை எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று ஏன் தோன்றுகிறது? இந்த கேள்வியிலிருந்து நான் எவ்வளவு ஓட நினைத்தேனோ அவ்வளவு அதிகமாக அது என் முன்னே வந்து நின்றது. இரவு வெகுநேரம் ஆகிவிட்டது. ஆனால் என் கண்களில் உறக்கமில்லை. நான் படுக்கையில் படுத்தேன். ஆனால் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டே இருந்தேன். என் மனதில் பயமும் குழப்பமும் ஒரு விசித்திரமான உணர்வும் இருந்தது. மைனஸ் ஏதோ ஒரு உண்மை என் முன்னே வரப்போகிறது. அதிலிருந்து என்னால் தப்பிக்க முடியாது என்று தோன்றியது. எனக்கு நினைவில்லாத ஏதோ ஒன்று உண்மையில் நடந்திருந்தால் என்னவாகும்? அதை என்னால் தாங்க முடியுமா இல்லையா? இதை நினைத்தாலே என் இதயம் பலவீனமடையத் தொடங்கியது. நான் என் கண்களை மூடினாலும் அதே முகம்தான் என் முன்னே வந்தது. அதே குரல்கள் ஒலித்தன. நான் பயந்து போய் மீண்டும் கண்களை திறந்து விடுவேன். இந்த கதையின் முடிவு என்னவாகும் என்று உங்களுக்கு தெரியுமா? அடுத்த பகுதியில் என்ன நடக்கும் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறீர்களா? என் சொந்த மூளையே எனக்கு எதிராக மாறிவிட்டது போல் எனக்கு தோன்றியது. அது என்னை நிம்மதியாக வாழவிடவில்லை. மெல்ல மெல்ல இரவு ஆழமாகிக் கொண்டே இருந்தது. அந்த இருட்டில் என் பயத்துடன் நான் தனியாக அமர்ந்திருந்தேன். யாரிடமாவது பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் என்னால் யாருக்கும் எதையும் சொல்ல முடியவில்லை.
ஏனென்றால் நான் என்ன உணர்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. ஏதோ சரியில்லை என்பதும் அது மிகப் பெரியது என்பதும் மட்டும் எனக்கு புரிந்தது. எல்லாம் சரியாகிவிடும் என்று என் இதயத்திற்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் எதுவுமே முன்பை போல் இருக்காது என்று உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. அதுதான் என்னை பெரிதும் பயமுறுத்தியது. நான் மெதுவாக என் போர்வையில் சுருண்டு கொண்டு என் கண்ணீரை தடுக்க முயன்றேன். ஆனால் அவை தானாக வழிந்தோடின. அந்த இரவில் நான் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக கழிக்கவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு பாரமாக இருந்தது. ஒவ்வொரு சிந்தனையும் என்னை பலவீனப்படுத்தியது. எப்படியாவது விடிந்துவிட வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஒருவேளை அந்த இருட்டுடன் என் பயமும் கொஞ்சம் குறையலாம் என்று தோன்றியது. ஆனால் சில பயங்கள் ஒளியிலும் முடிவடையாது என்பதை அந்த இரவு எனக்கு உணர வைத்தது. ஒருவேளை என் பயமும் பகல் இரவு என்று பாராமல் எப்போதும் என்னுடன் இருக்கப் போகிறது. நான் பயப்படும் அந்த உண்மையை நோக்கி நான் நெருங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது பின்வாங்குவது என் கையில் இல்லை. இதை யோசித்துக் கொண்டே என் கண்கள் மெல்ல மூடிக்கொண்டன. இருப்பினும் எனக்குள் இருந்த பயம் விழித்திருந்ததால் தூக்கம் முழுமையாக வரவில்லை. அது என்னை அவ்வளவு எளிதாக நிம்மதியடைய விடாது போலிருந்தது. பல நாட்களாக என் உடல்நிலை சரியாக இல்லை. எனக்கு அடிக்கடி வாந்தி வந்து கொண்டிருந்தது. உடல் பலவீனமாக இருந்தது. அன்று நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. எனக்கு தலைச்சுற்றல் இருந்தது. என்னால் சரியாக நிற்கக்கூட முடியவில்லை. நான் என் அறையில் இருந்தேன். எப்படியோ எழுந்து தண்ணீர் எடுக்க முயன்றேன். அப்போது திடீரென்று என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் தரையில் விழுந்தேன். அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு எதுவும் நினைவில்லை. நான் கண் விழித்தபோது மக்கள் என்னைச் சூழ்ந்திருப்பதைக் கண்டேன். ஆசிரமத்தைச் சேர்ந்த சில பெண்கள் என் அருகில் நின்றிருந்தார்கள். யாரோ என் பெயரைச் சொல்லி அழைத்துக் கொண்டிருந்தார்கள். யாரோ என்னை எழுப்ப முயன்றார்கள். அப்போது யாரோ சுனைனா மேடத்தை அழைத்தார்கள். அவர் வேகமாக வந்து என் நெற்றியை தொட்டு பார்த்தபோது எனக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. உடனே என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார். என் நிலையை பார்த்து அவரும் பயந்துவிட்டார். எனக்கு ஆதரவு கொடுத்து தூக்கிச் சென்றார்கள். உடனே காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். வழி நெடுக என் தலை பாரமாக இருந்தது. எனக்கு எதுவுமே புரியவில்லை. நான் ஒரு பாதி மயக்க நிலையிலேயே இருந்தேன். மருத்துவமனைக்குச் சென்றதும் மருத்துவர் என்னை உடனே உள்ளே அழைத்துச் சென்றார். நான் படுக்கையில் கிடத்தப்பட்டேன். விரைவாக சில பரிசோதனைகள் தொடங்கின. மருத்துவர் எனக்கு சொட்டு மருந்து ட்ரிப் போட்டார், ஊசி போட்டார். சில காலத்திற்குப் பிறகு எனக்கு மெல்ல நினைவு திரும்பியது. நான் கண்களை திறந்தபோது வெள்ளைச் சுவர்களையும் அருகில் நின்ற செவிலியரையும் பார்த்தேன். நான் மருத்துவமனையில் இருப்பதை புரிந்து கொண்டேன். மருத்துவர் என்னிடம் வந்து சில கேள்விகளை கேட்டார். ஆனால் அவருடைய கேள்விகளுக்கு என்னிடம் பதில் இல்லை. எனக்கே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அவர் சில சோதனைகளைச் செய்யச் சொல்லி என்னை அங்கேயே இருக்குமாறு கூறினார். நான் மௌனமாக படுத்துக் கொண்டிருந்தேன். என் இதயம் மிகவும் பதற்றமடைந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு முடிவுகள், ரிப்போர்ட்ஸ் வந்தன. மருத்துவர் அவற்றை பார்த்து அப்படியே மௌனமாகிவிட்டார். அவருடைய முகத்தில் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. அவர் என்னை பார்த்துவிட்டு மெதுவாக கேட்டார், நீ நீண்ட நாட்களாக இங்கே சிகிச்சை பெற்று வருகிறாயா? ஆனால் இதெல்லாம் என்ன? நீ கர்ப்பமாக இருக்கிறாய், பிரெக்னன்ட். இது எப்படி சாத்தியம்? அவர் சொன்னதை கேட்டதும் என் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. என் இதயம் பலமாக துடிக்க ஆரம்பித்தது. தலை சுற்றியது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று எனக்கு புரியவே இல்லை. ஆனால் அந்த இருட்டில் நடந்த விஷயம்தான் இதற்கு காரணம் என்று என் உள்ளுக்குள் ஒரு பயம் இருந்தது. நான் மறக்க விரும்பியும் மறக்க முடியாமல் தவித்த அந்த இரவு. மருத்துவர் இந்த விஷயத்தை சுனைனா மேடத்திடம் சொன்னபோது அவரும் அதிர்ச்சியடைந்தார். அவர் என்னை ஒரு சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்த்தார். அவர் என்னிடம் கேள்விகள் கேட்டார். அந்த கேள்விகளில் சந்தேகம் தெளிவாக தெரிந்தது. அவர் சொன்னார், உன்னால் தாயாக முடியாது என்பதற்காகத்தான் உன் கணவன் உன்னை விட்டுச் சென்றான். இப்போது இதெல்லாம் என்ன? நீ எப்படி இப்படி செய்தாய்? அவருடைய பேச்சைக் கேட்டு நான் இன்னும் உடைந்து போனேன். நான் அழுது கொண்டே அவரிடம் சொன்னேன், நான் நிரபராதி. நான் எதுவும் செய்யவில்லை. என்னுடன் பலவந்தம் நடந்தது. நான் கத்திய அனைத்தையும் சொல்ல விரும்பினேன். ஆனால் என் குரல் யாரிடமும் சேரவில்லை போலிருந்தது. யாருமே என் பேச்சை நம்பவில்லை. ஆசிரமத்து பெண்களும் என்னை முறைத்து பார்க்க ஆரம்பித்தார்கள். என்னை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். சிலர் கேலி செய்தார்கள். சிலர் நான் தவறு செய்ததாகச் சொன்னார்கள். நான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை கிழித்தது. என் முழு உலகமும் அழிந்துவிட்டது போல எனக்கு தோன்றியது. நான் மிகவும் மனமுடைந்து போயிருந்தேன். நான் இறந்து போயிருக்கலாமே என்ற எண்ணம் எனக்குள் மீண்டும் மீண்டும் வந்தது. ஏனென்றால் அங்கே என் பேச்சை புரிந்து கொள்ளவோ என்னை நம்பவோ யாருமில்லை. நான் அழுதழுது ஓய்ந்து போனேன். என் மூச்சு திணறியது. இதயத்தில் வலி மட்டுமே நிறைந்திருந்தது. அப்போது இந்த நேரத்தில் எனக்கு அமைதி தேவை என்றும் இத்தகைய சூழல் எனக்கு சரியல்ல என்றும் மருத்துவர் அனைவருக்கும் புரிய வைத்தார். அவர் அனைவரையும் அமைதியாக இருக்கச் சொன்னார். மேலும் சுனைனா மேடத்திடம் என்னை மீண்டும் ஆசிரமத்திற்கு அழைத்துச் செல்லுமாறும் இப்போது என்னை ஓய்வெடுக்க விடுமாறும் கூறினார். அவர் சொன்னதை கேட்டு அனைவரும் சற்று அமைதியடைந்தனர். பின்னர் நான் மீண்டும் ஆசிரமத்திற்கு அழைத்து வரப்பட்டேன். ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது.
முன்பு எனக்கு சற்று நிம்மதி அளித்த அதே இடம் இப்போது ஒவ்வொரு பார்வையிலும் ஒரு கேள்வியை கொண்டிருந்தது. ஒவ்வொரு முகத்திலும் சந்தேகம் தெரிந்தது. மக்கள் என்னை விட்டு விலகிச் செல்ல ஆரம்பித்தார்கள். யாரும் என்னிடம் சரியாக பேசவில்லை. பேசுபவர்களும் விசித்திரமான பார்வையோடு என்னை பார்த்தார்கள். நான் ஒவ்வொரு நொடியும் தனிமையை உணர ஆரம்பித்தேன். சுனைனா மேடமும் இப்போது முன்பை போல் இல்லை. அவருடைய நடத்தையிலும் ஒரு குளிர்ச்சி அலட்சியம் வந்துவிட்டது. இதை பார்த்து என் இதயம் இன்னும் அதிகமாக உடைய ஆரம்பித்தது. நிச்சயமாக என் தவறு என்ன, நான் ஏன் இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டுமென்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனால் இப்போது என்னிடம் வேறு வழியில்லை. நான் அதே சூழலில்தான் வாழ வேண்டியிருந்தது. என்னை புரிந்து கொள்வதற்கு பதிலாக என்னை குற்றவாளியாக பார்க்கும் அதே மக்களிடையே நான் இருக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்பைவிட பாரமாகிக் கொண்டே இருந்தது. நான் மெல்ல மெல்ல எனக்குள்ளேயே அழிந்து கொண்டிருப்பது போலவும் என்னை பிடித்து காப்பாற்ற யாரும் இல்லை என்பது போலவும் உணர்ந்தேன். அங்கே நான் மட்டுமே இருந்தேன். என் வலி இருந்தது. யாரும் நம்ப தயாராக இல்லாத ஒரு உண்மை இருந்தது. அந்த நாளுக்குப் பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. என்னால் மீண்டும் முன்பை போல உணரவே முடியவில்லை. நான் எப்போதும் ஒரு விசித்திரமான அவமானத்திற்கும் பயத்திற்கும் இடையே வாழ்ந்து கொண்டிருந்தேன். யாரோ என்னை ஒவ்வொரு நொடியும் கவனித்துக் கொண்டிருப்பது போலவும் என்னை எடை போடுவது ஜட்ஜ் போலவும் இருந்தது. வெளியில் நான் என்னை தேற்றிக் கொள்ள முயன்றேன். ஆனால் உள்ளே ஒரு மிகப்பெரிய சுமை என்னை ஒவ்வொரு நொடியும் அழுத்திக் கொண்டிருந்தது. ஆசிரமத்து பெண்கள் இப்போது முன்பை போல இல்லை. ஒரு காலத்தில் என்னுடன் அமர்ந்து சிரித்தவர்கள் இப்போது என்னை பார்த்தாலே முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். நான் அவர்கள் அருகில் கடந்து செல்லும்போது மெதுவான குரலில் பேசத் தொடங்குவார்கள். ஆனால் அந்த பேச்சுக்கள் எனக்கு கேட்காத அளவுக்கு மெதுவாக இல்லை. அவர்கள் என்னை கிண்டல் செய்தார்கள். பாருங்கள், இவள் எவ்வளவு யோக்கியமானவள் போல நடித்தாள், இப்போது இவள் வயிற்றில் குழந்தை இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் ஆசிரமத்தின் பெயரை கெடுக்கிறார்கள் என்று ஒருத்தி சொன்னாள். இவளை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று இன்னொருத்தி சொன்னாள். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் ஈட்டிப் பாய்வது போல இருந்தது. என்னால் எதையும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் என் பேச்சைக் கேட்க யாரும் இல்லை என்பது எனக்கு தெரியும். நான் மௌனமாக அனைத்தையும் சகித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உள்ளுக்குள் ஒவ்வொரு நாளும் சிதைந்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு ஏளன பேச்சும் ஒவ்வொரு பார்வையும் என்னை பலவீனப்படுத்தியது. ஒரு நாள் நான் என்னிடமே தோற்றுப்போகத் தொடங்கினேன். என்னால் இனி சகித்துக்கொள்ள முடியாது என்று எனக்கு தோன்றியது. என் சொந்த உடலையே நான் வெறுக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஏற்பட்ட அந்த வலி நிறைந்த நினைவின் அடையாளம்தான் இந்த குழந்தை என்று எனக்கு தோன்றியது. ஒவ்வொரு நாளும் என்னால் அதை உணர முடியவில்லை. அதை எனக்குள்ளே வைத்திருக்க என்னால் முடியவில்லை. அந்தச் சிந்தனையோடு நான் ஒரு முடிவெடுத்தேன். இந்த குழந்தையை நான் பெற்றெடுக்க மாட்டேன். இந்த வலியுடன் என்னால் வாழ முடியாது. அன்று இரவு நான் படுக்கையில் படுத்திருந்தேன். என் கண்களில் உறக்கமில்லை. என் மனதில் ஒரே ஒரு விஷயம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. காலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அது. காலையில் சுனைனா மேடத்திடம் எனக்கு மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டும் என்று கூறி அங்கே சென்று முதலில் என் கருவை கலைத்துவிட வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். இதிலிருந்து வெளியே வர இதுவே ஒரே வழி என்று எனக்கு தோன்றியது. அந்த இரவு மிக நீண்டதாக தெரிந்தது. ஒவ்வொரு நிமிடமும் அப்படியே நின்றுவிட்டது போல இருந்தது. நான் மீண்டும் மீண்டும் புரண்டு படுத்துக் கொண்டிருந்தேன். சில நேரங்களில் அறையின் கூரையை பார்த்தேன். சில நேரங்களில் கண்களை மூடிக்கொண்டேன். ஆனால் உறக்கம் என்னிடமிருந்து வெகுதூரம் தள்ளியிருந்தது. எனக்கு நடந்த அந்த ஒவ்வொரு நொடியும் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு நினைவும் என்னை இன்னும் பலவீனப்படுத்தியது. ஆனால் நான் என்னை உறுதியாக்கிக் கொள்ள முயன்றேன். என் முடிவில் பிடிவாதமாக இருந்தேன். கடைசியாக விடிந்தது. நான் எழுந்தவுடன் கதவை திறக்க முயன்றேன். ஆனால் அது திறக்கவில்லை. முதலில் நான் சரியாக திறக்கவில்லை என்று நினைத்தேன். ஆனால் மீண்டும் முயன்றும் கதவு திறக்காதபோது என் இதயம் பதறத் தொடங்கியது. நான் பலமாக கதவை இழுத்தேன். ஆனால் அது வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருந்தது. என் மூச்சு வேகம் எடுத்தது. யார் இப்படி செய்தார்கள், ஏன் செய்தார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை. நான் உடனே ஜன்னலை நோக்கி ஓடி அதை திறக்க முயன்றேன். ஆனால் அதுவும் பூட்டப்பட்டிருந்தது. யாரோ வேண்டுமென்றே என்னை உள்ளே சிறை வைத்தது போல இருந்தது. அந்த நொடியில் எனக்குள் பயமும் கோபமும் ஒரே நேரத்தில் வந்தன. இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அப்போது மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு காகிதம் என் கண்ணில் பட்டது. என் இதயம் பலமாக துடித்தது. நான் அதன் அருகில் சென்று அதை எடுத்து படிக்கத் தொடங்கினேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, உன்னால் உன் கருவை கலைக்க முடியாது. நீ இந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். இதை படித்ததும் என் கைகள் நடுங்கத் தொடங்கின. என் கண்கள் விரிந்தன. யாரோ என் தலையில் பலமாக தாக்கியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நான் முற்றிலும் பயந்துவிட்டேன். ஏனென்றால் என்னைப் பற்றிய அனைத்தும் ஒருவருக்கு தெரியும் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிந்தது. யாரோ என் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்யப் போகிறேன் என்பதும் அவருக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் அவர் யார்? இதை நினைக்கும்போதே என் நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்தது. அந்த மனிதன் எங்காவது இங்கே ஒளிந்திருப்பானோ என்பது போல நான் அறையில் அங்கும் இங்கும் பார்க்கத் தொடங்கினேன். ஆனால் அங்கே யாரும் இல்லை. நான் மட்டும்தான் இருந்தேன். என் பதற்றம் மட்டும்தான் இருந்தது.
அப்போது திடீரென்று கதவு தட்டப்பட்டது. என் மூச்சு நின்றுவிட்டது போன்றிருந்தது. நான் சில நொடிகள் என்னை தேற்றிக்கொண்டு பிறகு மெதுவாக கேட்டேன், வெளியே யார் என்று. வெளியிலிருந்து ஒரு குரல் வந்தது, நான் தான் சுனைனா மேடம், கதவை திற என்று. அவர் கதவை திறந்தவுடன் நான் வெளியே வந்தேன். அவர் என்னை பார்த்துவிட்டுச் சொன்னார், சீக்கிரம் தயாராகு, நாம் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டும், காலை உணவையும் சாப்பிடு என்று. நான் ஏதோ சொல்ல விரும்பினேன், ஆனால் என் வார்த்தைகள் எங்கோ தொலைந்து போயின. நான் அமைதியாக அவருடன் நடக்கத் தொடங்கினேன். அப்போது அங்கே சில பெண்கள் நின்று கொண்டிருப்பதைக் கண்டேன். அவர்கள் சுனைனா மேடத்திடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், எங்களால் இந்த பெண்ணுடன் இருக்க முடியாது, ஒன்று இவளை இங்கே வைத்திருங்கள் அல்லது எங்களை என்று. அவர்களுடைய குரலில் கோபமும் வெறுப்பும் தெளிவாகத் தெரிந்தது. அவர்கள் என்னைப் பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்தார்கள், என் பெயரை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் மௌனமாக நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னை தற்காத்துக் கொள்ள என்னிடம் வார்த்தைகளே இல்லை. ஆனால் இந்த முறை சுனைனா மேடம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. அவர் கோபத்துடன் அவர்களை கண்டித்தார். நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே யார் இருப்பார்கள் என்பதை நான் முடிவு செய்வேன். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் என்று கூறினார். அவர் சொன்னதைக் கேட்டு அவர்கள் அனைவரும் மௌனமாகி அங்கிருந்து சென்றனர். அந்த நொடியில் எனக்கு சற்று ஆதரவு கிடைத்தது போல இருந்தது. யாரோ ஒருவர் எனக்காக நிற்கிறார் என்பது போல உணர்ந்தேன். பிறகு சுனைனா மேடம் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே எனக்கு பரிசோதனை நடந்தது. மருத்துவர் சோதித்துப் பார்த்துவிட்டுச் சொன்னார், குழந்தை நலமாக இருக்கிறது, நீயும் நலமாக இருக்கிறாய் என்று. இதைக் கேட்டதும் எனக்குள் மீண்டும் அதே குழப்பம் தொடங்கியது. ஏனென்றால் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். ஆனால் அனைத்தும் எனக்கு எதிராகவே நடந்து கொண்டிருந்தன. திரும்பி வரும் வழியில் சுனைனா மேடம் என்னிடம் சொன்னார், திவ்யா, நீ கவலைப்படாதே, இதில் உன் தவறு எதுவும் இல்லை என்று எனக்கு தெரியும். உன்னிடம் பலவந்தம் நடந்துள்ளது என்று. அவர் கேமரா பதிவுகளை பார்த்ததாகவும் அதில் எனக்கு தீங்கு இழைக்கப்பட்டது தெளிவாக தெரிவதாகவும் கூறினார். ஆனால் அந்த மனிதனின் முகம் தெளிவாக தெரியவில்லை என்றும் சொன்னார். அவர் சொன்னதைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் அவர் கையை பிடித்துக்கொண்டு அவரிடம் சொன்னேன், மேடம், அவர் யார் என்று சொல்லுங்கள். நான் அவரை சும்மா விடமாட்டேன். அவர் என் வாழ்க்கையை அழித்துவிட்டார். அவருக்கு தண்டனை வாங்கிக் கொடுப்பேன் என்று. ஆனால் அவர் என்னை அமைதிப்படுத்திச் சொன்னார், முகம் தெளிவாக தெரியவில்லை என்று. தெரிந்திருந்தால் அவரே தண்டனை கொடுத்திருப்பார் என்றார். அவர் யார் என்பதை கண்டறிய முயற்சிப்பதாக கூறினார். அவருடைய வார்த்தைகள் எனக்கு சற்று ஆதரவாக இருந்தன. ஆனால் உள்ளுக்குள் இருந்த பயமும் வலியும் இன்னும் அப்படியேதான் இருந்தது. இப்போது நாங்கள் மீண்டும் ஆசிரமத்திற்கு வந்தோம். அவர் என்னை அறைவரை விட்டுவிட்டு, நீ ஓய்வெடு, நான் இப்போது வருகிறேன் என்றார். நான் அறைக்குள் வந்து மௌனமாக அமர்ந்து யோசிக்கத் தொடங்கினேன். இதெல்லாம் எப்போதுதான் முடியுமோ? எப்போது எனக்கு இந்த வலியிலிருந்து விடுதலை கிடைக்குமோ? ஆனால் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அமைதி மட்டுமே நிலவியது. அந்த அமைதியில் நான் என் பயம், என் வலி மற்றும் என் கேள்விகளுடன் தனியாக அமர்ந்திருந்தேன். என் வாழ்க்கை என் கைகளிலிருந்து நழுவிச் செல்வது போலவும் என்னால் அதை தடுக்க முடியவில்லை என்பது போலவும் எனக்கு தோன்றியது. நான் என்னை தேற்றிக்கொள்ள முயன்றேன். ஆனால் உள்ளுக்குள் ஒவ்வொரு நொடியும் உடைந்து கொண்டிருந்தேன். மாற்ற விரும்பினாலும் மாற்ற முடியாத என் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையாக இதுவே மாறிவிட்டது. ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் எப்போதெல்லாம் சுனைனா மேடத்தின் பேச்சைப் பற்றி யோசிக்கிறேனோ அப்போதெல்லாம் அவர் என்னிடமிருந்து எதையோ மறைக்கிறார் என்பது போன்ற ஒரு விசித்திரமான உணர்வு என் இதயத்தில் ஏற்படும். எனக்கு என்ன நடந்தது, யார் அதைச் செய்தார்கள் என்பது அவருக்கு தெரியும் என்பது போல தோன்றும். ஆனால் அப்படியிருந்தும் அவர் உண்மையை என்னிடம் சொல்ல விரும்பவில்லை. நான் பலமுறை அவர் கண்களை பார்த்தேன். அங்கே ஏதோ ரகசியம் ஒளிந்திருப்பது போல எனக்கு தோன்றும். ஆனால் என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறகு அடுத்த நாளே ஆசிரமத்தில் அனைவரையும் அதிரச் செய்யும் ஒரு செய்தி பரவியது. சுனைனா மேடத்தின் மகனுக்கு விபத்து ஏற்பட்டுவிட்டதாகவும் அந்த விபத்தில் அவனுடைய ஒரு காலை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அனைவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவன் இப்போது ஊனமுற்றவனாகிவிட்டான். இதைக் கேட்டதும் நான் சில நொடிகள் மௌனமாகிவிட்டேன். இப்படியும் நடக்கும் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. சில பெண்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்கள் அருகில் கடந்து செல்லும்போது அவர்களின் பேச்சை கேட்கத் தொடங்கினேன். அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், விஜய் எப்போதுமே கெட்ட பையன் என்று. நண்பர்களுடன் சுற்றுவது, பார்ட்டி செய்வது, இதுதான் அவன் வேலை. அன்றைய தினமும் அவன் நண்பர்களுடன் பார்ட்டி முடித்துவிட்டு வந்து கொண்டிருந்தான். அப்போது வழியில் அவனுடைய கார் விபத்துக்குள்ளானது. நிலைமை மிக மோசமானதால் அவனுடைய உயிரை காப்பாற்ற மருத்துவர் அவனுடைய காலை எடுக்க வேண்டியதாயிற்று. இதையெல்லாம் கேட்டபோது என் மனதில் அவனுக்காக எந்த ஒரு விசேஷ உணர்வும் ஏற்படவில்லை. விஜயின் இந்த விபத்திற்கு பின்னால் ஏதேனும் மர்மம் இருக்குமா? திவ்யாவின் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும்? நீங்கள் கேட்டது போலவே ஒரு வார்த்தை கூட குறையாமல் மிக நீண்டதாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் சுனைனா மேடத்திற்காக நான் மிகவும் வருந்தினேன். ஏனென்றால் அவர் ஒரு மிகச்சிறந்த பெண்மணி. அவருக்கு இப்படி ஒரு பெரிய துயரம் ஏற்பட்டுவிட்டது. அவர் பெரும்பாலான நேரத்தை மருத்துவமனையிலேயே கழிக்கத் தொடங்கினார். ஆசிரமத்திற்கு வருவது குறைந்துவிட்டது.
அவர் வரும்போதெல்லாம் அவருடைய முகத்தில் முன்பிருந்த அந்த பொலிவு இல்லை. அவர் களைப்பாகவும் உடைந்து போனவர் போலவும் காணப்பட்டார். அவருடைய கண்களில் எப்போதும் ஒரு வலி நிறைந்திருந்தது. ஒருநாள் மாலை அவர் என்னிடம் வந்தார். அவருடைய முகத்தில் கண்ணீர் வழிந்தது. அவர் என்னை அமர வைத்து மெதுவாகச் சொன்னார், திவ்யா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய குரலில் ஒரு விசித்திரமான வேண்டுதல் இருந்தது. நீ என் மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். நீ மிகவும் நல்லவள், புத்திசாலி, உன்னால்தான் அவனை சரியாக கவனித்துக் கொள்ள முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. அவன் உன் குழந்தைக்கு தன் பெயரை சூட்டுவான். நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நான் அனைத்தையும் கவனித்துக் கொள்வேன். அவனிடமும் நான் பேசிப் புரிய வைத்துவிட்டேன். அவன் இப்போது மாறிவிட்டான். உனக்கு அவனுடைய ஆதரவு கிடைக்கும், அவனுக்கு உன்னுடையது. அவருடைய இந்த வார்த்தைகளைக் கேட்டு நான் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தேன். நான் என்ன கேட்கிறேன் என்பதே எனக்கு புரியவில்லை. என்னைப் பற்றி அவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தது. அப்படியிருந்தும் அவர் எப்படி என்னிடம் இப்படிச் சொல்ல முடிகிறது? என் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. ஆனால் என்னால் எதுவும் பேச முடியவில்லை. மெல்ல மெல்ல இந்த விஷயம் ஆசிரமம் முழுவதும் பரவியது. அனைவரும் சுனைனா மேடத்தை புகழ ஆரம்பித்தார்கள். பாருங்கள், அவர் இந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டார். தன் மகனுக்கே இவளை திருமணம் செய்து வைத்தார். இவளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துவிட்டார் என்று பேசினார்கள். ராணா மேடமும் எனக்கு புரிய வைக்க முயன்றார். விஜய் இப்போது முன்பைப் போல் இல்லை. அவன் மாறிவிட்டான். அவன் உன்னையும் உன் குழந்தையையும் நன்றாக கவனித்துக் கொள்வான் என்று அவர் கூறினார். நான் மிகுந்த குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் பிறகு என் குழந்தையைப் பற்றி யோசித்தேன். இறுதியாக அவருடைய பேச்சை ஏற்றுக்கொண்டேன். எனக்கும் விஜய்க்கும் திருமணம் நடந்தது. அனைத்தும் இவ்வளவு வேகமாக நடந்தது எனக்கு புரிந்து கொள்ளக்கூட நேரம் கிடைக்கவில்லை. பிறகு எங்கள் திருமணத்தின் முதல் இரவு வந்தது. நானும் விஜயும் அறையில் அமர்ந்திருந்தோம். அறையில் அமைதி நிலவியது. ஆனால் என் இதயத் துடிப்பு வேகமாக இருந்தது. அப்போது அவன் என்னை பார்த்து, உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான். அவனுடைய குரலில் பயமும் வருத்தமும் தெளிவாகத் தெரிந்தது. அவன் என்னை அமரச் சொன்னான். பிறகு அவன் சொன்னதைக் கேட்டதும் என் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. அன்று இரவு உனக்கு நடந்த அந்த செயலை செய்தது வேறு யாருமல்ல, நான்தான் என்று அவன் கூறினான். அவன் தன் நண்பர்களுடன் பார்ட்டி முடித்துவிட்டு வந்திருந்தான். போதையிலிருந்து அவனுக்கு சுயநினைவு இல்லை. அவன் என் அறைக்குள் நுழைந்து நான் இன்றுவரை எதனால் பாதிக்கப்பட்டேன் என்று புரியாமல் தவித்தேனோ அந்த செயலை செய்திருந்தான். இது உனக்கு தெரியக்கூடாது என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் நடந்த பிறகு நான் செய்த ஒவ்வொரு செயலுக்காகவும் வருந்தினேன். ஒருவேளை இறைவன் எனக்கு இதற்கான தண்டனையை கொடுத்துவிட்டான் என்று நினைக்கிறேன். அதனால்தான் விபத்து ஏற்பட்டு என் ஒரு கால் பறிபோனது என்று அவன் சொன்னான். தன் தாய்க்கும் எல்லாம் தெரிந்துவிட்டது என்பதை கூறினான். அவர் சிசிடிவி காட்சிகளை பார்த்தார். அவனை மிகவும் கண்டித்தார். இனிமேல் இப்படிச் செய்யமாட்டேன் என்று அவன் தாயிடம் வாக்குறுதி அளித்திருந்தான். ஆனால் அவனால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. பிறகு அந்த விபத்து அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அழுது கொண்டே அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டான். என் முன்னால் தலைகுனிந்து என் கால்களில் விழுந்தான். அவன் அழுது கொண்டிருந்தான். மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான். தான் மாறிவிட்டதாகவும் என் முழு வாழ்க்கையையும் என் குழந்தையையும் கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை ஏற்பதாகவும் கூறினான். அவனுடைய நிலையைக் கண்டு நான் உள்ளுக்குள் அதிர்ந்து போனேன். என் வாழ்க்கையைச் சீரழித்த அதே மனிதன் இன்று என் முன்னால் அழுது கொண்டிருந்தான். மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான். நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. எனக்குள் கோபமும் இருந்தது, வலியும் இருந்தது. ஆனால் ஒரு விசித்திரமான களைப்பும் இருந்தது. நான் பலவற்றை யோசித்துவிட்டேன். பலவற்றை சகித்துவிட்டேன். ஒருவேளை என்னிடம் இப்போது போராடுவதற்கு தெம்பு இல்லை போலிருக்கிறது. இனி உனக்கு ஒருபோதும் துன்பம் தரமாட்டேன். உன்னை கவனித்துக் கொள்வேன். உன் குழந்தைக்கு என் பெயரை தருவேன் என்று அவன் சத்தியம் செய்தான். நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன். பிறகு ஏன் என்று தெரியவில்லை. அவனை மன்னித்துவிட்டேன். ஒருவேளை அது என் சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது என் சோர்வாக இருக்கலாம். ஆனால் அந்த நொடில் நான் அவனை மன்னித்துவிட்டேன். என் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தில் வந்து நின்றது. அங்கிருந்து அனைத்தும் மாறப்போகிறது. ஆனால் இந்த முறை நடப்பது நடக்கட்டும், அவனுடன் தான் வாழ வேண்டும் என்று எனக்கு நானே புரிய வைத்துக் கொண்டேன். ஏனென்றால் எனக்கு வேறு வழி இல்லை. அன்று அந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்ததும் என் இதயத்திலிருந்த சூறாவளி மெல்ல மெல்ல அமைதியானது. அப்போது சுனைனா மேடம் என்னிடம் வந்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. அவருடைய முகத்திலும் வருத்தம் தெளிவாக தெரிந்தது. அவர் என் முன்னால் நின்று அழத் தொடங்கினார். மகளே, என்னை மன்னித்துவிடு. நானும் உனக்கு குற்றம் செய்தவள்தான். என் மகனின் தவற்றை நான் மறைத்துவிட்டேன். உனக்கு நான் நீதி பெற்றுத் தரவில்லை என்று கூறினார். நீங்கள் கேட்டது போலவே ஒரு வார்த்தை கூட குறையாமல் மிக நீண்டதாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் நினைத்திருந்தால் அன்றே உண்மையை எல்லோருக்கும் முன்னால் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. ஒருவேளை அதற்கான தண்டனைதான் எனக்கும் என் மகனுக்கும் கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே அவர் என் முன்னே கைகூப்பி நின்றார். அவர் என்னை விட பெரியவர். வயதிலும் சரி, உறவிலும் சரி. ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஒரு தாயாக தெரியவில்லை. மாறாகத்தான் செய்த தவறுக்காக உள்ளுக்குள் உடைந்து போன ஒரு பெண்ணாகவே தெரிந்தார். அவரை இந்த நிலையில் பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியவில்லை.
நான் அவரை உடனே பிடித்து தூக்கி, நீங்கள் இப்படி செய்யாதீர்கள். என்னிடம் மன்னிப்பு கேட்காதீர்கள். எது நடக்க வேண்டுமோ அது நடந்துவிட்டது. இனி நாம் அதை மாற்ற முடியாது என்று கூறினேன். நான் அவரை மன்னித்துவிட்டேன் என்று அவரிடம் சொன்னேன். ஏனென்றால் என்னால் மேலும் வெறுப்பை சுமந்து கொண்டு வாழ முடியாது. என்னிடம் இனி வலிகளை தாங்கும் வலிமை இல்லை. அந்த நாளுக்குப் பிறகு என் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. விஜயின் நடத்தை என்னிடம் முற்றிலும் மாறிவிட்டது. அவன் முன்பைப் போல இப்போது இல்லை. இப்போது அவன் எப்போதும் என்னை கவனித்துக் கொண்டான். என் ஒவ்வொரு சிறு தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்தான். என்னை ஒருபோதும் தனிமையாக உணரவிடவில்லை. அவனுடைய கண்களில் இப்போது உண்மையான வருத்தமும் அன்பும் தெரிந்தது. ஒருவேளை இதனால்தான் நானும் அவனுடன் மெல்ல மெல்ல சகஜமாக பழகத் தொடங்கினேன். நானும் அவனை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். அவனுடைய ஒவ்வொரு தேவையையும் கவனித்தேன். சுனைனா மேடமும் இப்போது என்னை ஒரு மகளைப் போல பார்த்து கொண்டார். அவர் எனக்காக தாமாகவே சமைப்பார். என் தலையை வருடிவிடுவார். நான் இந்த வீட்டிற்கு அந்நியமானவள் என்று ஒருபோதும் உணரவிடாமல் பார்த்து கொண்டார். முன்பு வலியும் பயமும் மட்டுமே நிறைந்திருந்த என் வாழ்க்கையில் இப்போது கொஞ்சம் நிம்மதி வர ஆரம்பித்தது. அன்று இரவு எனக்கு நடந்ததை இன்றும் என்னால் மறக்க முடியவில்லை. அது என் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் இன்றும் உயிருடன்தான் இருக்கிறது. ஆனால் இப்போது நான் அதை ஒரு கெட்ட கனவாக கருதி கடந்து செல்கிறேன். ஏனென்றால் அதை நான் தினமும் நினைத்து பார்த்தால் என்னால் ஒருபோதும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. விஜய் இப்போது என் ஒவ்வொரு சொல்லுக்கும் மதிப்பளிக்கிறான். நான் எதைச் சொன்னாலும் யோசிக்காமல் எனக்காகச் செய்கிறான். சில நேரங்களில் அவன் தானாகவே சொல்வான், திவ்யா, அன்று எனக்கு விபத்து நடக்காமல் இருந்திருந்தால், என் ஒரு கால் பறிபோகாமல் இருந்திருந்தால் நான் ஒருபோதும் மாறியிருக்க மாட்டேன், உன்னையும் சந்தித்திருக்க மாட்டேன். நீ எவ்வளவு நல்லவள் என்பதை நான் உணர்ந்திருக்கவே மாட்டேன் என்று. அவன் இதைச் சொல்லும்போது அவனுடைய கண்களில் உண்மை தெரிந்தது. வாழ்க்கை அவனுக்கு சரியான நேரத்தில் அவனுடைய தவற்றை உணர்த்திவிட்டது என்று எனக்கு தோன்றியது. நானும் அவனிடம், நானும் உன்னுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னேன். அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் இப்போது நான் உண்மையிலேயே முழு மனதுடன் அவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சில காலத்திற்குப் பிறகு எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அன்று என் வாழ்க்கை முழுமையடைந்தது போல இருந்தது. விஜய் எங்கள் மகளை தன் உயிரை விட மேலாக நேசித்தான். அவளை தன் கைகளில் ஏந்தி மணிக்கணக்கில் விளையாடிக் கொண்டிருப்பான். அவளுடைய ஒவ்வொரு சிரிப்பிலும் அவன் அளவு கடந்த மகிழ்ச்சியடைவான். இதை பார்க்கும்போது நம் வாழ்க்கை உண்மையில் மாறிவிட்டது என்று எனக்கு தோன்றியது. என் மகளை பார்க்கும்போது நான் அனுபவித்த வலிகளை அவள் ஒருபோதும் அனுபவிக்காத ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அவளுக்கு தருவேன் என்று நினைப்பேன். இப்போது நான் என் சிறிய குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருந்தேன். என்னிடம் ஒரு வீடு இருந்தது. என் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒரு கணவன் இருந்தான். என்னை கவனித்துக் கொள்ளும் ஒரு தாய் போன்ற மாமியார் இருந்தார். என் வாழ்க்கையில் புதிய ஒளியை பாய்ச்சிய ஒரு அழகான மகள் இருந்தாள். என் கடந்த கால கசப்பான நினைவுகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு இப்போது நான் என் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் நாம் நினைத்தால் ஒரு புதிய ஆரம்பத்தை செய்ய முடியும் என்பதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை. அதையே நானும் செய்தேன். இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாக என் குடும்பத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் வாழ்கிறேன். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்த மறக்காதீர்கள்.